வந்து கிராணி 100 நாள் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னன்னா கிராணி நம்ம 100 நாள் நம்ம வந்து 100 நாள் ஜெயிச்சுக்க போகிறோம். கிராணி 100 இருக்குல்ல, அந்த 100 நம்ம ஜெயிக்க போகிறோம். இப்போ ஓகே, அவங்க தான் எங்கே வரா அது மட்டும் தெரிஞ்சிச்சு. இங்கே தாங்க இருக்கா, இங்கே தான் இருக்கா, இங்கே தான் இருக்கா. இப்போவும் எந்த சைடு வரான்னு இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்சு கீழே போகிறது சேஃபு. இங்கே கீழே போயிடலாம். ஏன்னா இங்கே ஒரு கன் பார்ட் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகிறதுக்காக இங்கே இந்த டோர் வழியாக குதிச்சு போயிடலாம். இப்போ நம்ம வந்து கிளவியை எப்படின்னா ஒரு ஸ்பைடர் கீ வரும். இந்த புக் எடுத்துகிட்டு போய் ஸ்பைடர் கீ வச்சுட்டு இங்கே அப்படியே எதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பார்த்துடலாம். அந்த நம்பர் எடுத்த மாதிரி ஸ்பைடர் ரூம்லேருந்து இருக்கும். இங்கே வேஸ்ட்டு தான் கைஸ், ஒன்றுமே இல்லை. சரி மேலே போகலாம். இதில் இருக்கா, ஒன்றுமே இல்லை. கிராண்ட் இங்கே எங்கேயோ வரா கைஸ். கேட் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. போகலாமா? வந்துருவோலாம். ஐ சி யூ அப்படின்னு சொல்கிறா பாருங்க. நீ என்னடி சி யூ? நானே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். வரட்டும் வரட்டும், இருக்குது ஒரு வழியில் தான் இருக்கேன். இப்போ நம்ம வந்து கிராணி என்னமோ கதவை திறந்துட்டா. இப்போ எங்கேயோ ட்ராப் போட்டு போகிறா. அந்த ட்ராப்பில் நம்ம மாட்டிக்காமல் போகணும். இந்த கேட்டை தான் திறக்கிறான்னு நினைக்கிறேன். கிராணி என்ன கைஸ் வரவே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். அவளுக்கெல்லாம் யாரு பயந்துக்கிட்டு கேம் போயிட்டுருக்கு. 1ஆம் நம்பரு. ஓகே, இதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னமோ இங்கே தான் கைஸ் இருக்கா கிராணி. கிராணியோட வாயை பாருங்க, இது எப்படி திறந்து வச்சுருக்கிறா. அந்த வாய் நல்லா இருக்கிற ஒரு ஃப்ரேம் வேறு போட்டு வச்சுருக்கா. இங்கே அந்த வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும். வந்துருவானாலும் தெரியல. இப்போ நம்ம இந்த சைடு போயிடலாம். கிராணியை வந்து நம்ம இந்த சைடு வர வச்சுட்டு இந்த சைடு கிராணியை வர வச்சுட்டு நம்ம இந்த சைடு போயிடலாம். மேலே போயிட்டோம்னா நம்ம இந்த புக்கை வச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவள் வந்து இங்கே போயிடுவா. ஐ கேன் சி யூ அப்படின்னு பாடினேன். அதுக்குள்ளே நம்ம இந்த புக்கை வச்சுட்டு வந்துடலாம். இந்த புக்கை வச்சுட்டு இப்போ இங்கே இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அவள் எந்த சைடு வரான்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ மாட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம ஓடிடலாம். அப்படி இங்கே வரத்துக்குள்ளே இந்த இடத்துல எதனா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே நம்ம போய் இங்கே ஃபஸ்ட்டு எதனா இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. இப்போ இங்கே டெடிவேர்லாம் இருக்குது. இங்கே டெடிவேர் இடத்துல அப்படி கிராணி ஓடி வந்துடுவா. அதனால் எதுக்கு சும்மா இருக்க கிராண்டி சீண்டி விடுறதுக்கு. ஐ சி யூ நீங்கள் தான் எங்கேயோ பாட்டு பாடின்னு இருக்கா. இங்கே கார் கீ இருக்குது கைஸ். சூப்பர், நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இதெல்லாம் கிடச்சிருக்கு. வச்சு எப்படின்னா 100 நாள் ஓட்டிடலான்ற நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. எப்படின்னா அந்த கிராணி இப்போ வந்து நம்ம அடித்து துரத்துறோம். நம்மளையா பூட்டி வச்சுட்டு இருக்கா அவள். ஹேமர் கிடச்சிருக்கு. இப்போ கிராணி இங்கே வந்துடுவா. இப்போ வந்து கிராணி அது உள்ளே போயிடுவா. அது உள்ளே போனோடனே நம்ம அவளை கொஞ்ச நேரம் லாக் பண்ணி வைக்கலாம். உள்ளே கடை. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக வெளியே போயிட்டு வரேன். விட மாட்டேங்கிறா கைஸ் கிராணி. நம்மளை பிடிச்சி வச்சுக்கிறா. என்ன பண்ணுறது? கிராணியை பிடிச்சி அடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக எனக்கு ஒரு இடத்துக்காச்சும் போக முடியுது.
இப்போ இங்கே இருக்கிற இதெல்லாம் கட்டிடலாம். 1 மினிட். இப்போ மேலே வேறு இங்கே ஒன்று பார்த்தேன். கிராணி வந்துட்டா கைஸ். தொல்லை தாங்க முடியல. இங்கே காக்காது இருக்குது. காக்காது நம்ம போய் அப்புறமா பார்த்துக்கலாம். வெப்பன் கீ கிடச்சா அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கன் பாட்டு தான் சேர்த்துருக்கேன். ஒரு ரிமோட் இருக்குது. வேறு வழியில் இதை கொடுத்துட்டு போய் வச்சுட்டு மறுபடியும் கிராணியை லாக் பண்ணி விட்டுடலாம். நமக்கு இதுதான் ஒரே வழி. ஏமாந்து போகிறாங்க. எத்தனை தடவை ஏமாத்தினாலும் கிராண்ட். அதனால் நம்ம ஈஸியாக அதை பயன்படுத்திக்கலாம். முதல்ல எது நமக்கு ஃபஸ்ட்டு கிடைக்குதோ, டோர் எஸ்கேப்னா டோர் எஸ்கேப்பு, அப்படி கார் எஸ்கேப் கிடைச்சா கார் எஸ்கேப்பு, அது ரெண்டுத்துல எது சீக்கிரமாக கிடைக்குதோ அதை நம்ம போட்டு முடிச்சிடலாம். போகிறா உள்ளே போ கிராணி. இப்படி லாக் பண்ணி விடலாம். அவன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். எனக்கு ஏன்னா நிறைய வேலை இருக்குது வெளியே. இன்னும் காக்காது இங்கே ஒன்று இருந்தது, அதை எடுக்கணும் கைஸ். அதை எடுத்து காக்கா கிட்ட போட்டுடலாம். ஏன்னா அது மெயின். அங்கே ஒரு கத்திரிக்கோள் கிடச்சிது. கத்திரிக்கு எடுத்துன்னு போய் அந்த காக்கா கிட்ட போட்டோன்னா மேலே போனால் இது ஸ்பைடர் வந்துடும். இங்கே போய் ஸ்பைடர் கிட்ட 1 நம்பர் ரூமை திறந்தோன்னா நமக்கு இப்போ இப்போ போகிறதுக்கு முன்னாடி இங்கே வரா வயசாக இப்போ ஹேமர் எடுத்துன்னு இங்கே வர மாதிரி. எங்கே போட்ட ஹேமரை? அந்த கேட்டாண்ட போட்டேன் நான். இப்படி வேறு வழியும் இல்லையா எனக்கு. போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா? சரிடா கைப்புள்ள போயிடுறா, பார்த்துக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரம் தான் இருக்குது. அப்படியே மேலே போயிடலாம். இப்போ எங்கேயும் எதுவுமே இல்லை. வண்டாவை நம்ம அப்படியே உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட வேண்டியது தான். நம்ம இப்போ இந்த இன்ஜின் பிளேட் தான் கிடச்சிக்குது நமக்கு. அப்போனா நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு கார் ஒன்று கிடச்சிச்சு. இப்போ நம்ம போய் அந்த காரோட இதை நம்ம போட்டோம். ஆனால் அது இன்னும் வரலையே. வந்துட்டா கைஸ். இதுக்கு தானே இவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி சொன்னேன். அவள் அப்படியே உள்ளே போயிட்டா. நம்ம உள்ளே இருக்கோன்னு நினச்சி. ஓ இங்கே தான் நிற்கிறா கைஸ். அவள் இப்போ எதனா ட்ராப் போட்டு போயிடுவா. அது எப்படி அது போகிறானி போயிட்டா கைஸ். இங்கே தான் இருக்கேன்.
என்னால் என்ன பண்ண முடியும்? ஓடுற கைப்புள்ள அப்படியே ஓடிட்டேன். சரி, இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மேலே போய் ஸ்பைடர் ரூம்லேருந்து கீ எடுத்துகிட்டு வரணும். அதை இப்போ பண்ணி முடிச்சிட்டோன்னா இன்ஜின் பிளேட்டை போட்டு பெட்ரோல்லாம் ஊற்றி எல்லா வேலையும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஜின் பிளேட் போட்டோம். இதுக்கு பேரெல்லாம் பார்த்துன்னு போயிடலாம், எனக்கு தெரியாது. இதுக்கு என்ன வேணும்? கார் பேட்ரி. இதுக்கெல்லாம் என்ன வேணும்? என்ன வேணும்? ஸ்பார்க். சரி, இப்போ வந்து மேலே போகலாம். இப்போ நம்ம வந்து இந்த சைடு தள்ளி விட்டுட்டு மேலே அங்கே போயிடலாம். அவங்க வருவா, அதுக்குள்ளே அங்கே போய் அந்த காரோட இது மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோ சீக்கிரத்தில் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போயிடுவா. அவள் கொஞ்ச நேரத்தில் போயிடுவா. ஒரு ட்ராப் போட்டு போயிருக்கா பார்த்தீங்களா? பார்த்தீங்களா அங்கே உஷார் கிராணி. கிராணி யாராலையும் தப்ப முடியாதுங்க. என்ன நினச்சிட்டீங்க கிராணி? அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. இங்கதான் இருக்கா கிராணி. நம்ம எங்க போகணும்? மேலே போகணுமே. மேலே போகணும். சரி, ஓகே. அது இங்கே இருக்கிறதுக்குள்ளே மேலே போய் எடுத்துன்னா அந்த கீயை எடுத்து தான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் ஆச்சு அந்த கீயை மட்டும் எடுக்க முடியல. அந்த கீயை எடுத்துட்டேன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். இது என்ன பண்ணா? நான் எங்கிட்டே உன் கூட இருந்துச்சு விளையாடுறேன். நீ தான் என் கூட இருந்துச்சு விளையாடி இருக்கிற. இங்க ட்ராப் போட்டு போயிட்டான் அந்த கிராணி பொண்ணு. சரி, நமக்கு நீ என்கிட்ட வந்தீன்னா உன் பொம்மையை எடுத்துருவேன். உன் பொம்மையை எடுத்துட்டா போகவே மாட்டான். இங்க அப்படியே ரெட்கனா இருக்கும். உட்காந்து சரி தூக்கி போட்டேன். போ. சரி, உன் பொம்மையை எடுத்துட்டு போய் அங்கேயே வைக்கிறேன். போடு. அதை பொம்மை இல்லாத குழந்தை உள்ள தான் இருக்கலாம். அதனால் அவ இதை பொத்தி பொத்தி வச்சுருந்தா. சரி, இந்த கிராணியை நம்மள இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு இப்போ என்ன பண்ணலாம்? கிராணி இங்கேருந்து போ. இல்லைன்னா எதனா பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோ. உன்னை சாம் ட்ரீம் ரூம். ஐயோ, போகவே மாட்டேங்குதே. ஐசியோ, போ போ. உன்னை எதனா கீழே வர வைக்கணுமே பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது சேம் அதே பிளான்னு. தள்ளி விட்டுட்டு மேலே போயிடலாம். ஓடுறாராமா தான் ஓட வேண்டியது இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் ட்ராப் போட்டா இந்த வருவாய்வோ. சரி, முடிஞ்சால் அந்த வழியாக போய் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப டஃப்பான வழி. ரொம்ப மிக 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 ஆபத்தான வழி அது.
சரிங்க, இல்லை ஒன்றுமே இல்லை. நம்ம அப்படியே கீழே போய் நமக்கு காருக்கு ஒரு பார்ட்டு கிடச்சிச்சு. இது இங்கே இருக்கா, நம்ம போய் அந்த கார் பார்ட் எடுத்து போயிட்டு உள்ளே மாட்டிட்டு கார் பேட்டரி தேடுற வேலை தான் இப்போ நமக்கு. நான் முன்ன விளையாடும் போது கார் பேட்டரி அங்கே எங்கே இருக்கும். இப்போ என்னடானா ஒரே இடத்துலையும் காணும். என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் அப்படி அவளை போய் இந்த லாக் பண்ணுற வழி தான். எனக்கு வேறு வழியே இல்லை. 3வது தடவை இதை பண்ணுறேன். ஒரு பிளேயர் அசிங்கமாக இருக்குது எனக்கு. சரி, இதில் போய் உட்காந்துக்கலாம். இப்போது அவள் போவா, இது உள்ளே போய் லாக் பண்ணிட்டு மேலே போயிடலாம். லாக் பண்ணிட்டு மேலே போயிட்டோன்னே அந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாவி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே குதிச்சிடலாம். இப்போ அவள் உள்ளே போயிட்டா. உள்ளே போன உடனே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உள்ளே போயிட்டா நம்ம கடன்னு ரொம்ப ட்ரை பண்ணுவோம், ஆனால் முடியல. கட நம்ம போயிட்டு அந்த புக்கை எடுத்துடலாம். புக்கு போட்டேன்ல கைஸ், அங்கேருந்து இந்த சாவி எடுத்துக்கணும். ஸ்பைடர் கீ போட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ கேட்டை திறக்கிறா. கீழே இருந்து தான் வருவாள். அவன் வரத்துக்குள்ளே நம்ம இதை ஓப்பன் பண்ணி போயிடலாம். இப்போ நம்ம இங்கே வந்து பக்கத்தில் எதனா இருக்கான்னு செக் பண்ணணும். இங்கே ஏதோ ஒரு கீ இருக்குது, வெப்பன் கீ. சூப்பர், வெப்பன் கீ யூஸ் ஆகும். தூக்கிக்கோ. வெப்பன் கீ எங்கே எத்தனை வச்சுக்கிறானுங்க. இப்போ குதிச்சிடா ராமா. குதிச்சுட்டு இந்த வெப்பன் கீ இது செய். இப்போ வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே இதை போட்டுடலாம். அவங்க வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு போய் நம்ம வேலை சரி. இப்போ இதில் ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்பேன். இங்கே ஆறு டப்பா கைஸ் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ இங்கே மேலே போகலாம். இங்கே வந்து ஒரு வழி வருது. சரி, இங்கே போகலாம். இங்கே போனால் இங்கே ஒரு டப்பி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இது வந்து நமக்கு சூட்டாகாது. சரி, இங்கே ஏன்னா மெதுவாக எடுத்து பார்க்கணும். இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கைஸ்? அப்போ ஒரு செகண்டு வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்பெஷல் கீ. இது வேஸ்ட். இதுக்காக இப்படி உயிரை கையில் பிடிச்சின்னு வந்தோன்னு எனக்கு ஆயிடுச்சு. சரி, இப்போ கீழே வேறு ஒரு இடத்துல ஒரு கன் பார்ட்டு பார்த்தேன். ஆனால் எதுக்கு இப்போ கன் பார்ட்? நமக்கு தான் வெப்பன் கீ கிடச்சிச்சு. அந்த வெப்பன் கீ இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவா. போதன்னு சாட்டன் மனசு போகுதுன்னு சாட்டன். இப்போ எந்த சைடு? சூப்பர், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு ஸ்பைடர். நீ கண் பாட்டுன்னு தேவையில்லை.
நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சைடு. சரி, இப்போ வந்து நமக்கு எதனா ஒன்று இங்கேயே இருக்கும். கிராணியை மாட்ட வச்சுட்டு வெப்பன் கேட்டு ஒரு போட்டுடலாம் அந்த பொண்ணை. இது வேலை இருக்குது வெப்பன் கீழே. ஓகே, நம்ம இப்போ இது போயிட்டு வந்துட்டா. இப்போ வந்து நம்ம அது உள்ள அவள் வந்து போயிட்டோம். எப்பவும் போல நம்ம வந்து அவளை லாக் பண்ணிட்டு வெப்பனுக்கு எடுத்துகிட்டு மேலே போயிட்டு ஒரு வேலை முடிச்சுட்டு அதே வெப்பன் கீழே அவளை போட்டு வேறு வேலை முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட இதுவை கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு மறுபடியும் ஸ்பைடர் ரூமில் ஒரு வேலை இருக்குது. இல்லை பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இன்னும் ஒரு வேலை வேறு இருக்குது. ரிமோட் எடுத்துகிட்டு போய் வைக்கிற வேலை ஒன்று இருக்குது. அதில் முடிச்சிட்டோன்னா நம்ம இந்த கேமை வின் பண்ணிவிடுவோம். கார் கீயும் கிடச்சிச்சு நமக்கு. இப்போ உள்ளே போயிட்டா இதை லாக் பண்ணி உள்ளேயே இருன்னு அவளை சொல்லிடலாம். நமக்கு இப்போ வெப்பன் கீ வேணும். ஐயோ, கிராணி உள்ளே காணுங்க. கிராணி உள்ளே போயிட்டான்னு நினச்சிட்டேன் நான். சரி, நோ ப்ராப்ளம். நமக்கு என்ன இது பழைசா புதுசா? பழைசு தானே, செகண்ட் டே தானே, இன்னும் 3 நாள் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டேன். இப்போ வந்து உடனே காராண்ட போய் அந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு வெப்பன் கீ ஓப்பன் பண்ணிடலாம். உடனே நம்ம கடன் போயிடலாம். வெப்பன் கீ வேணுமே நமக்கு. இப்போ ட்ராப் வச்சுருக்கா. என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம ட்ராப் வைக்க. வெப்பன் கேக்கு இதை எடுத்துட்டு இதை தள்ளி விட்டுட்டு அவங்க போவா. நம்ம போய் வெப்பனை ஓப்பன் பண்ணிடலாம். முதல் வேலையை அவளை சுட்டு பொசுக்கி போட்டால் தானே என் மனசு ஆறும். நான் பண்ணேன். தள்ளி போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு ஒரு உருண்டிட்டு போவாது. நடமே ஒரு நிமிஷம் முடிஞ்சிடும் போல. இப்போ போயிட்டு ஸ்க்ரூவை எடுத்து துடைக்கலாம், திறக்கலாம். ப்ளே ஹவுஸ்க்கு போகணும். நம்மளுக்கு ப்ளே ஹவுஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போகலாம். ப்ளே ஹவுஸ்க்கு இல்லை என்ன கிடச்சிருது அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக போடணும். க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ வந்து ஹேமர் எங்கே போட்டேன்னு எனக்கு மறந்து போயிடுவேன். ஞாபகம் வந்துச்சு ஹேமர் எங்கே போட்டோன்னு. எங்கேயோ இருக்காங்க கிராணி. அதான் நமக்கு ட்ரெஸ் வந்து தெரியுது. பின்னாடியே வந்துக்கிற பார்த்தீங்களா, இன்னும் தைரியம் இருக்கும் அவளுக்கு. பின்னாடி ஏன் பின்னாடி வர்ற தைரியம் இருக்கும்.
போயிட்டான்னு நினச்சினா அப்படி வருவா. அதுக்குள்ளே நம்ம போய் ஹேமர் எங்கே இருக்குங்க? நான் எங்கெங்கே போய் தேட வேண்டியதாக இருக்குன்னு நினச்சேன். ஹேமரை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிடலாம். மேலே ஒரு வழிக்குள்ள கிராணி ஸ்பீடு யாருக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஸ்பீடு. இப்போ நம்ம கிராணி பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் என்னதான் பண்ணுறான்னு. அவங்க நீங்கள் சுற்றி தேடுறா. தேடிட்டு மறுபடியும் இப்போ போயிடுவாங்க. ஒன்றும் பண்ண மாட்டா. போயிட்டா சிரிக்கிறா பாருங்க. அவள் என்ன தைரியம் தான் சிரிக்கலாம். என்ன தைரியம் இருக்கும் அவங்களுக்கு சிரிக்க. காமெடியாக பண்ணிட்டு நம்ம சிரிக்கிற அளவுக்கு. போடு அப்படின்னு அவ சந்தேகப்பட்டிருக்கான். என்னமோ இங்கே கீழே விழுதே அப்படி சொல்லிட்டு. அதான் மொத்தம் 3வது நாள் ஆயிடுச்சு. இப்போ நேரம் ஸ்ட்ரெயிட்டாக வேறு எந்த வேலையும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக சிசரை எங்கே போட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. சிசரை கிச்சனில் போட்டோம். ஐயோ கிச்சன்லையா போட்டேன். சரி கிச்சனில் அந்த சிசரை எடுத்துகிட்டு மேலே போயிடலாம். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்லை. சிசரை போனோன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதில் போட்டு தாக்கிடலாங்க. போட்டு தாக்கிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சது. கொஞ்சம் நிம்மதியாக போயிட்டு தேடி போகலாம். வந்தான்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். பயந்துட்டா போல நமக்கு. வர 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 ஒரே ஷூட்டு. இவ்வளோ நாள் என்னென்ன டார்ச்சர் பண்ணேன். கொஞ்ச நேரம் அப்படியே விழுந்து கடை. நான் மேலே போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன். ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன். போ 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 போ. ஓ நமக்கு அப்படி இப்படி. சரி போ பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். இன்னும் கிராணி அது எந்திரிச்சிட்டாளா அப்படின்னு நினச்சேன் நான். நாமளே நம்ம லைஃப்க்கு எடுத்துக்கணும். பண்ணுறது 4வது நாள் வந்துச்சு. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சேஃப் கீ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது என்ன கீ அப்படின்னு எனக்கு தெரியல. சேஃப் கீ வந்திருக்கு. மேலே இன்னொரு லாக்கரில் மீட் இருந்துச்சு. மீட்டு உள்ளே இறங்கிட்டோம். எதுக்கு உள்ளே இறங்கணுன்னே தெரில. சரி இறங்கிடலாம் அப்படின்னு இறங்கினேன். இங்கே வந்துட்டு போகலாம். இப்போ போயிடலாம். 100 நாள் சேலஞ்சு கொடுத்தனே, ஒரு நாள்லேயே 1/2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஒரு வேளை அது இவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் போயிருக்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒன்று தான் மிஸ்டேன். கார் பேட்ரி. அதை தான் இவ்வளோ தேடிட்டு இருக்கேன்.
ஸ்பெஷல் ஸ்கின் இருக்குது. நான் இங்கே வந்து தப்பிச்சு ஓடிடலாம். ஓடுறாராமா ஓடுறாராமா. ஓகே கைஸ், ஒரு 1வது நாள் முடிஞ்சிச்சு. 2வது நாளை பார்ப்போம். நாளைக்கு பாய் அப்படின்னு சொல்லிடுவேன்னு நினச்சிங்களா? முடியாது. 5வது நாள் லாஸ்ட் டே. இது எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம முதல்ல, நான் இப்போ தானே சின்ன பொண்ணு, அதனால் எனக்கு வந்து இப்போ தான் ஜூனியர். நான் இதில் குள்ளெல்லாம் ஜெயிக்க முடியாது. பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு தான் யோசிச்சுன்னு இருக்கேன். வீட்டில் ரொம்ப சிட்டாயிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஜாக்கிரதையாக விளையாடணும். நம்ம சொல்லி முடிஞ்சு இன்னைக்கான கேமை நம்ம 100 நாள் கேமை நம்ம வந்து ஒரு நாள் தோத்தாச்சு. 100 காமில் நம்ம வந்து 80 நாள் வின் பண்ணணும் தான் கதை. 100 நாளில் ஒரு நாள் போயிடுச்சு.
சரி, இதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ரொம்ப ஃபீலிங்ஸோடு கட் பண்ணுறேன். பாய் கைஸ்.